எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். மயிலாடுதுறை தரங்கம்பாடி 16 வயது வன்னியர் சிறுமியை காதல் என்ற போர்வையில் தலித் சமூகத்தை சார்ந்த பார்த்திபன்ற பையன் கூட்டிகிட்டு போய் தற்கொலைக்கு தூண்டி தற்கொலை பண்ண வச்சுட்டான். அந்த சம்பவம் 50 நாட்களுக்கு முன்னாடி பரபரப்பாக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பார்த்தீங்கன்னா உலுக்கியது. அந்த சம்பவத்தில் பார்த்திபன் தரப்பிலிருந்து திவ்யதர்ஷினி அவருடைய குடும்பத்தின் மீது, அவருடைய பெற்றோர், அவருடைய சித்தப்பா, இன்னும் 3 நபர்கள் மீது பிசிஆர் வழக்கு போடப்பட்டது. அந்த பிசிஆர் வழக்குடைய விசாரணை இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கு. அந்த விசாரணையை நீதிபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணி இன்னைக்கு 50 நாட்கள் கழித்து பெயில் கொடுத்துருக்காங்க. அந்த சம்பவத்தை பல வன்னியர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாம் இந்த காணொலியை பதிவு பண்ணுறோம். மிக முக்கியமாக இதற்காக இந்த வழக்கு பெயில் கிடைப்பதற்காக மிகவும் பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருந்த வழக்கறிஞர் கதிரோன் அவர்களுக்கும், இந்த விஷயத்தை நமக்கு எடுத்துகிட்டு சேர்த்த நண்பர் ஓமலூர் பகுதியை சார்ந்த லாயர் மனோஜ் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். தமிழ் மனோஜ் அவர்கள் அவருடைய பதிவின் வாயிலாகத்தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி அந்த மயிலாடுதுறை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நம்ம குடும்பத்தை சார்ந்த 5 மீது பிசிஆர் வழக்கிலிருந்து இன்றைக்கி பெயில் கிடைச்சிருக்கு. அதாவது முழுவதுமாக வழக்கிலிருந்து விடுதலை கிடைக்கல, பெயில் கிடைச்சிருக்கு 50 நாட்கள் கழித்து. அதாவது நம்ம வீட்டு பெண்ணை 16 வயசு சிறுமியை கூட்டிகிட்டு போய் தற்கொலைக்கு தூண்டி தற்கொலை பண்ண வச்சுட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தவறையுமே செய்யாத குடும்பத்தின் மீது இல்லை எங்கள் பையனை பார்த்தீங்கன்னா இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, இவ்வளோ அசிங்கமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி தவறுதலான பார்த்தீங்கன்னா முறையில் அந்த பார்த்திபன் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பிசிஆர் வழக்கு போட்டு அந்த பிசிஆர் வழக்கின் மூலம் மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு பாதிப்பை அந்த குடும்பம் பட்டிருக்கு. அது உண்மையாகவே பல இடங்களில் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. வன்னியர்கள் மற்றும் வன்னியர் சமூகத்தில் இருக்கிற வன்னிய பெண் பிள்ளைகள் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வோடு இருங்க. இது போன்ற சம்பவங்களில் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது சிக்காதீர்கள். அப்படி சிக்கினீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் காதலிச்சுட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் காதலிக்கிறவங்க கூட போயிட்டாலும் நாளை ஏதோ ஒரு பாதிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டாலும் முழுக்க பாதிக்கப்பட போகுது உங்கள் குடும்பத்தை சார்ந்த பெற்றோர்களும் உங்கள் குடும்பத்தை சார்ந்த உறவினர்கள் மட்டும்தான். இதை ஒவ்வொரு வன்னியகுல சத்திரிய சமூகத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளும் பெண்களும் எப்பொழுதுமே உணரணும் அப்படின்னும் நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு மட்டும் அட்வைஸ் கிடையாது, இந்த சமூகத்தில் பிறந்த ஒவ்வொரு வன்னிய ஆண் பிள்ளைகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அட்வைஸும் கூட. புரியுதுங்களா? நாமும் முடிந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். விழிப்புணர்வோடு இருங்க. பள்ளி பையன்